உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வர முடியாது. அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாதம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 15-20 தேதி கடந்த புறமே ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வக்ர நிவர்த்தியா இருந்த நட்சத்திரம் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைந்துருவார். ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் மாறி, என்னடா அது எது பண்ணாலும் கண்ணுக்கு தெரியுது கைக்கு வர மாட்டேங்குதுன்னு ஓடிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பெருசா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு ஒரு மாதிரி தெளிவு, மன சஞ்சலத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. நான் என்ன வேணா தாங்கிக்கலாம், அந்த மனசஞ்சலத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்காட்டி வரக்கூடிய கோபத்தையும் தாங்கிறது பெரிய விஷயம். இந்த ஒரு 3-4 மாசமா இதே தான் ஓடிட்டு இருக்கு பூரட்டாதிக்கு. இந்த தடவை அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னதான் நீங்க இங்க இருந்தாலும் ஒரே ஒரு பாத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசியாகவே இருந்தாலுமே இந்த தடவை ஒரு விஷயம் என்னன்னா, நட்சத்திரநாதனுடைய பார்வை அதுவே ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா உலகத்துக்கே லைட்டு கொடுக்குற ஆளு மிஸ்டர் குரு. அவருடைய லைட்டை வாங்கிக்கிறதுன்றதே ஒரு பெரிய சினாரியோ தான். பத்தாவதுக்கு நீங்க ராசிநாதனா இருந்தாலும் நட்சத்திரநாதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறது இந்த பரிவர்த்தனை நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால பெருசா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு நெகட்டிவான ஒரு சைடு இருக்குமா அப்படின்னு பார்த்தா நோ ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு காலில் சில பிரச்சனை வரும். ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு நான் 40 வயசு ஆனாலும் சரி, 30 வயசுல கிரிக்கெட் ஆட போகிறேன், ஃபுட்பால் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் அடி வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அப்படி பண்ணுவார். அதுக்கு மேலே தலைக்கு மேலே உட்கார போகிற இப்போ 12ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் கோவம், கொஞ்சம் வேகம், கொஞ்சம் ஆத்திரம், தூக்கத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக எட்டி பார்க்கலாம். நிறைய பேருக்கு பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை, பிள்ளைகள் குறித்த ஒரு ஒரு அங்காய்ப்பு, ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கா இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த சில சினாரியாக்குள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உள்வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரொம்ப கவனம். குரு ராகுவை பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் வக்ரமான குரு. இந்த அமைப்பை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சதயத்துக்கு உங்களுக்கு தான் தயவு செஞ்சு ஷேரில் நோ இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஆனாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவ்வளோ போகுது நீங்கள் லாஸ் பண்ண, தயவு செஞ்சு என் ஷேருக்குள்ளே போகாதீங்க. வெள்ளி கொடுக்குறேன் தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. நிறைய பேர்கிட்ட வாங்கி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட தான் இந்த ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ப்பா. இந்த சதயம் சரி, இந்த பூரட்டாதி சரி, இந்த அவிட்டம் சரி இருக்கக்கூடிய வீடே காலப்புருஷனுடைய 11ஆம் வீடே ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளை இண்டிகேட் பண்ணும். நிறைய பேர்கிட்ட இருந்து யாரெல்லாம் கரன்சி வாங்கி ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி உங்களை ராகு போட்டு படுத்துவான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இல்லை நிறைய பேரை கொடுப்பான். இப்போ நீங்கள் டியூஷன் சென்டர் வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஆள் அனுப்பிச்சி விடுவான். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபுட்டு கம்பெனி வச்சுக்கோ, உங்களுக்கு நிறைய பேர் ஆள் அனுப்பிச்சி விடுவோம். இந்த நிறையா எல்லாத்துலையும் நிறையா இருக்கும். உங்களுக்கு மன ரீதியான ஏதாவது ஒன்று யோசிக்கிறீங்களா, நிறைய இந்த வச்சுக்கோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைப்பான். ஸோ ராகுக்கு தெரிஞ்சது எல்லாமே அது ஒரு ஒரு மாதிரியான பிளானட்டே இல்லாத ஒரு 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 நிழல் கிரகம். அது என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பூரட்டாதிக்கு இன்னும் அதை பெருக்கி கொடுக்கும். அப்போ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்லை ஏற்கனவே பண்ணியிருந்தா திரும்ப மேற்கொண்டு அதில் போய் மாட்டாதீங்க. எப்படியாவது காசை வாங்கிட்டு வெளில வரதுக்கான வாய்ப்பை பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நான் ஒரே ஒரு அட்வைஸ் அதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தடவை இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, தலைக்கு மேலே இருந்து புதன் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பிஸ்னஸ் பண்ண வைக்கலாம், நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பேராசைப்படலாம், கபட நாடகம் ஆட வைக்கலாம், எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட காசு ஆட்டை போடுவாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி பிள்ளைகள் குறித்த ஒரு சில கவலைகள் எட்டி பார்க்கும். பிள்ளைகள் குறித்த சில விஷயங்கள் வரும். அதே சமயம் பிள்ளைகள் குறித்த ஒரு நல்லவையும் எட்டி பார்க்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நட்ரலாஸ்கோப்ல புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காருன்ற பொசிஷன். நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போகும். அந்த கேஸ் பைப்பை இண்டிகேட் பண்ற இடம்லாம், அந்த ஃபுட் பைப்பை இண்டிகேட் பண்ற இடம்லாம் அந்த ராகு குரு காம்பினேஷன். ஸோ கேஸ்ட்ரிக்கை இண்டிகேட் பண்ணும். நிறைய வயிற்றுல உப்பிசத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி ஏப்பமா வர மாதிரி சினாரியோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் பெரியவர்களுக்கும் இந்த தடவை ஆரோக்கியத்தில் தான் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. போன மாசத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னா சொல்ல வேணாம், நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவ்வளவுதான், உச்சத்துல உட்கார போற நட்சத்திரநாதன் வேற என்ன வேணும், பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இயங்க போறீங்க. நிறைய பேருக்கு ஒரு மாதிரியான தேவையில்லாத வீண் கவலைகள் மூலமாக கட்டுண்டு. இது எல்லாமே மன ரீதியான சில விஷயங்கள் தான். குரு கொஞ்சம் வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் குரு தான் ஜாதகர். நட்சத்திரநாதனே கொஞ்சம் வக்கரமாகும் போது நம்ம என்னதான் பண்ணாலும் ஓரளவுக்கு அது நல்ல சினாரியில கொண்டு போய் விடுமா அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சில விஷயத்துக்குள்ள அப்படியே முடங்கிப்போம்.
எதுக்கு என்னத்த அதெல்லாம் போயிட்டு என்னத்த பண்ணிட்டு, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாட்டவரிட்டிஸ் ஏதோ ஒரு புலம்பல்கள், இல்லை யார் ஒன்றா நீங்கள் புலம்புவீங்க, இல்லை யாராவது புலம்புறதை கேட்பீங்க. இந்த தடவை புரட்டாதிக்கு இதுதான் விதி. நீங்கள் புலம்பணும், இல்லை யாராவது புலம்புறதை நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்றை மாதிரி உண்டான்னு உங்களுக்கு அப்படியே அவங்களுடைய எல்லா விதமான விஷயத்தையும் சொல்ல சில பேருக்கு அது கடுப்பாகும். சும்மா ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் ராகு இப்படியில் கட்டுண்டு உட்காந்துருக்கோமே. அதே மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. சுக்கிரன் எல்லாம் பொண்டாட்டி, சுக்கிரன் எல்லாம் பெண் தோழிகள், சுக்கிரன் எல்லாம் அத்தை, சுக்கிரன் எல்லாம் அக்கா. இந்த 4 பேர் மூலமாக ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. ஆமாம், மைனஸ் நடந்தால் நான் பொறுப்பல்ல, ப்ளஸ் நடந்தால் ராகு தான் பொறுப்பு. ஓகே, அதனால் வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. பொண்டாடிக்கு செலவு வைக்கிறது, இல்லை அக்காவுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, இல்லை பெண் தோழிகளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தலம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமை கொண்டக்கடலை தயவு செஞ்சு மாலையெல்லாம் போடாதீங்க. குரு அதெல்லாம் கேட்கல. அதனால கொண்டக்கடலை நேவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ணுங்க. விநியோகம் பண்ணாலே சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ணாலே இந்த தடவை ஒரு மிகப்பெரிய நல்லவே எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா தலைக்கு மேலே வேற உட்காந்துருக்காரு மிஸ்டர் சனி. அதனால் நிறைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் ஆன தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுங்க. அதுவே இந்த தடவை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து அப்படியே ஒரு பனி மாதிரி உங்களை விலக வச்சிடும். நாளைக்கு எதோ ஆகுன்னா கூட இன்னைக்கு நைட்டு அப்படியே மீனாட்சி வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதனால் அந்த அமைப்பு அப்படின்றது இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதுவும் ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுடைய சேர்ந்த அமைப்பு என்பது ஒரு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, பூரட்டாதி நட்சத்திரக்கால இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்க. நிறைய ஊஞ்சல் பார்க்கறது, நிறைய ஊஞ்சலோட கனெக்ட் ஆகிறது, ஊஞ்சல் உட்காந்து விளையாடிட்டு வருது, இல்லை ஊஞ்சலோட பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு ஊஞ்சல் சிம்பிள் தெரியுதுன்ற மாதிரி இருக்க போது. ஸோ முன்பின் ஆடக்கூடிய வாழ்க்கை தான் கொஞ்சம் நாட்டி விடுற ஆளே நான் தான், நீ இதை பற்றி கவலைப்படாது, தைரியமாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஊஞ்சல் பார்த்தல் என்பது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.